ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் 4 ஐபிஓ ரிவ்யூஸை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம ஆனந்த் ரத்தியோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கரேஜ் ஃபார்முங்க. இந்த கம்பெனி 1993 வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்காங்க. ரீட்டைல், HNI, அல்ட்ரா HNI இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸை வந்து இந்த ஸ்டாக் ரிலேட்டட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் கிளைண்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 21.32%, பேட் மார்ஜின் 12.23%, எபிட்டா மார்ஜின் 36.81% இருந்திருக்கு பினான்சியல் 2025ல. இபிஎஸ் போஸ்ட் இஷ்யூ படி எடுத்து பார்க்கும்பொழுது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. இது இவங்க பியர்ஸ் ஆன இது மோட்டிலால் ஆஸ்வாலை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் விடையும் அதிகமா இருக்கு. ஆனந்த் ரத்தி ஷேர் பிரைஸ், அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையரா இருக்கு. ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இந்த கம்பெனி வந்திருக்காங்க. ரெவன்யூ வந்து 24%, பேட் வந்து 34% பினான்சியல் 2025ல உயர்ந்திருக்கு. நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிக டெப்ட் உள்ள கம்பெனியா இருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.8x வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி புரோக்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிக்கு ஏன் இவ்வளவு டெப்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடா இருக்கு. பிளஸ் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது எக்ஸ்பைரிஸ் அந்த மாதிரி ட்ரேடிங்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெவன்யூ சம்பாதிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்பைரிக்கு வந்து செபி வந்து ஒரு ரூமர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, அதாவது வீக்லி எக்ஸ்பைரியை வந்து கொண்டு பேன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கண்டிப்பா அடி வாங்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன் இருக்கிறதுனால. ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வந்த கம்பெனியா வந்து இருக்காங்க. அதிக டெப்ட் உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. இப்போதைக்கு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்சிடரேஷனா இருக்கும். நீங்க மாடரேட் ஆர் சேஃப் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓல ஏதாவது வேல்யூ பை இந்த ஸ்டாக்ல தென்படுதா பார்க்கறது நல்லபடியா இருக்கும். நீங்க டேம் கேபிட்டல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. இப்போ டேம் கேபிட்டல் வந்து ஐபிஓ பிரைஸ் கீழே இல்ல நியர் ஐபிஓ பிரைஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு வந்திருக்கு, பம்பர் லிஸ்டிங் கொடுத்திருந்தாலுமே. அடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆசாய் டெக்னாலஜிஸை பத்தி பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1993ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. முக்கியமா பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்க்கு தேவையான பேமெண்ட் சொல்யூஷன், கம்யூனிகேஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த டெக்னாலஜி மூலமா. இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.84% இருக்கு பினான்சியல் 2025ல. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31.87% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி 0.37 இருக்கு. பேட் மார்ஜின் 15.09% வந்து இருக்கு. எபிட்டா மார்ஜின் 25.13% அளவுக்கு வந்து இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30.79x வந்து இருக்கு. இதே இந்த செக்டார்ல ஹையஸ்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், லோயஸ்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கீழே இவங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்திருக்கு. ஒரு ஃபேர்லி பிரைஸ்ட் ஐபிஓவா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி போஸ்ட் ஐபிஓல வந்து அவங்க கடனை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மூலமா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறைஞ்சி மார்ஜின்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட டாப் லைன் மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் volatile-ஆ வந்து இருக்கு. பினான்சியல் 2024 கம்பேர் பண்ண சொல்ல பினான்சியல் 2025ல இவங்க ரெவன்யூ வந்து டிப்ட் ஆயிருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரைம் இந்த கம்பெனிக்கு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. 18ல இருந்து 22% அளவுக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேல்யூவேஷன்ஸ் இண்டஸ்ட்ரி பியரை கம்பேர் பண்ண சொல்ல வந்து குறைவாவே வந்து இருக்குங்க. லிஸ்டிங் ஓரளவுக்கு நல்லபடியா வந்து இருக்கு. ஆனா இந்த கம்பெனி போஸ்ட் ஐபிஓல இவங்க மார்ஜின்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க பார்க்கணும். ஏன்னா டாப் லைன் கொஞ்சம் volatile-ஆ இருக்கிறதுனால இப்போதைக்கு ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாரோ இன்ஸ்டிடியூட் ஆர் ஜாரோ எஜுகேஷனை பத்தி ஐபிஓ ரிவ்யூ பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2009ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 36 இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த ஐஐஎம்ஸ் அந்த மாதிரி, இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி டைப் பண்ணி MBA, BBA, MCOM, MCA,
DCA அந்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சரி, ஃபினான்ஷியல் 2025ல 35% மேல வந்து இருக்கு. பேட் மார்ஜின்ஸ் 20.34% இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 33.13% அளவுக்கு வந்து இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.13 அளவுக்கு வந்து இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து 38.17x வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி லிஸ்டட் பியர்ஸ் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது, அதாவது லிஸ்டட் ஓவர்சீஸ் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ்ல வந்த கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்களோட ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா ₹120 வந்து ₹140 ஒரு ஷேர் வந்து இருக்குங்க. ஓவராலா இந்த கம்பெனி வந்து இருக்கிற செக்டர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எஜுகேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற செக்டாரு. அது ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்பி வர செக்டாரா வந்து இருக்கு. ஆனா பிரீமியம் வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி ஆவரேஜா இருந்தாலும் சரி, ஓவரால் பியர் கம்பேரிசன்ல அதிக வேல்யூவேஷன்ஸ்ல வந்து வந்ததுனால இப்போதைக்கு ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஆர் ஹை ரிஸ்க் டேக்கிங் ஐபிஓ வந்து நான் பாக்குறேன். அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோலார் வேர்ல்ட் ஐபிஓ பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2013ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இபிசி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 55% சிஏஜிஆர்ல கடந்த 3 வருஷம் உயர்ந்திருக்கு. மேஜர் கிளைண்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி, ஹாலிராம் ஸ்நாக்ஸ், எத்னிக் ஃபுட்ஸா இருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.37 இருக்கு. பேட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6% ஃபினான்ஷியல் 2023ல இருந்தது. 14% ஃபினான்ஷியல் 2025ல உயர்ந்திருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இந்த கம்பெனிக்கு வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 39.48 இருக்கு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜா கம்பேர் பண்ண சொல்ல வந்து அதிகமா இருக்கு. பியர்ஸ் ஆன கேபிஐ கிரீன் எனர்ஜி விட குறைவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த ரிலையன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த எஸ்டபிள்யூ சோலார் அந்த மாதிரி அந்த கம்பெனியை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்குங்க. இந்த கம்பெனியோட ஜிஎம்பி வந்து ₹50 இருந்து ₹60 ஒரு ஷேருக்கு தென்படுது. இந்த கம்பெனி ஓவரால் கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்கு. இவங்க அந்த ஐபிஓக்கு எதுக்கு வராங்கன்னா, பந்துரானா ப்ராஜெக்ட் சொல்லி வராங்க. அந்த பந்துரானா ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா இவங்களோட பினான்சியல்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி ஒரு டீசென்டா வந்து இந்த ரீசென்ட் டைம்ல இருக்கிற ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரையும் சோலார் எனர்ஜி செக்டார் பூம்ல வந்து நல்லபடியா ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்திருக்காங்க. கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸா இருந்தாலுமே டெப்ட் ஓரளவுக்கு 0.37 அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக்கல் ஸ்டாக். ஸோ கவர்மெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு டெய்ல்வின்ஸ் இருக்கிற செக்டாராகவும் வந்து இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா வந்திருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் இந்த மாதிரி ஐபிஓல இருக்கிறதுனால. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டிவ் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓல எது வேல்யூ பை தென்படுதான்னு பாக்குறது நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.